ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இன்றைக்கி வந்து சிக்கன் சுக்கா. எங்களோட ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யணும்னு சொல்லலாம். டவுன் சைடு அது வேறு மாடலாக இருக்கும். எங்ககிட்ட வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் போட்டு சிம்பிளாக சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு பொருள் இல்லை. என்ன பொருள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி எல்லாம் இல்லை. சரிங்களா? இப்போ இருக்கிற பொருளை மட்டும் பார்த்துக்கலாங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், பட்டை சும்மா ஒரு 5-6 துண்டு சின்ன சின்ன பீஸாக. இது வந்து பார்த்திங்கன்னா வரமல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சோம்பு. இது கிராம்பு கொஞ்சம். இதில் வந்து இதோட சேர்க்க வேண்டியது பட்டை மட்டும். பட்டைங்கிற பிரியாணி இலை இல்லைப்பா. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து செய்ய போகிறது கருவேப்பிலை, வரமிளகாய். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லாமல் வெறும் வடைச்சட்டியில் கொட்டி வறுத்துக்கு போகிறோம். ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு, வடைச்சட்டி சூடாயிடுச்சு. வெறும் வடைச்சட்டியில் கொட்டி வறுத்துக்க போகிறோம் எண்ணெய் இல்லாமல். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. சரிங்களா? இதோடு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை, வரமிளகாயும் கொட்டிடலாம். இது எல்லா பொருளுமே வந்துட்டு எண்ணெய் ஒரு துளி கூட இல்லாமல் வெறும் வடைச்சட்டியில் தான் வறுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குது. கிளறிட்டே இருக்குப்பா, இல்லைன்னா அடியில் இருக்கிற சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் மாதிரி கறிக்கு போன மாரி போயிடும். இது எல்லாமே கொட்டி நல்லா பாருங்க, நல்லா பொரியுதுங்களா? இந்தமாரி நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் நல்லா எடுத்துருங்க. கொஞ்சம் பாதி அளவு பொரியட்டும், அப்புறம் இல்லைன்னா கறிக்கிடும் பாருங்கள், வெடிக்குது. இதுக்கு மேலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். வடைச்சிட்டு எடுத்து ஓகேப்பா. இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபேன் காற்றுல வச்சு, இல்லைனா வெளியில் காற்றோட்டமான பகுதியில் வச்சு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நைஸாக அடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அடிக்கணுன்றதில்ல, உங்களுக்கு எப்படி வருதோ. நைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? நைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் பவுடராக அரைக்கணும். சரிங்களா? பாருங்கப்பா, நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து மிக்சி ஜாரோட அந்த பிளேடு வந்து கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருக்குது. இதுதான் பிளேடு மாற்ற போனதுக்கு நேற்று மிக்சி சரி பண்ண போனங்களா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அக்கா பிளேடு நல்லா இருக்குது, நீங்கள் வந்து உப்பு ஒரு பாக்கெட் போட்டு நல்லா அரைங்க, ஷார்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் உப்பு எதுவும் அரைக்கல. இன்றைக்கி சாயந்தரம் தான் அரைக்கணும், அது மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ப் இல்லை அப்படின்றதால கொஞ்சம் ஒன்று குத்தலாக இருக்குது. நீங்கள் வந்து நைஸாக போடுற மாதிரினா போட்டுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் சேர்த்தே போட்டு ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க இந்த பவுட்ரு. நானும் அதுமாரி தான் செய்ய போகிறேன். ஏன்னா சிக்கன் எடுக்கும்போது நமக்கு அதிகம் வேலை இல்லை. இதுமாதிரி நுணுக்கி வச்சிட்டோம்னா சிக்கன் சுக்கான்னு தான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சாரிப்பா, கொஞ்சம் ஞாபகம் மருதி, தப்பாக ஏதோ இருந்தால் மன்னிச்சிருங்க. சிக்கன் சுக்கா தான். நான் பிள்ளைகிட்ட வந்து மட்டன் சுக்கான்னு பேசிகிட்டு இருந்தேன்னா அதே ஞாபகத்தில் சொல்லிட்டுனா என்னமோன்னு ஒரு தயக்கமாக இருக்குது. அவ்வளோதான். இந்த பவுடர் வந்து தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றாமலே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதிலே போட்டு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அதிலே போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறப்ப எனக்கு வந்து இந்த மிக்சி ஜார் வந்து சின்ன ஜார் இல்லை, பெருசுன்றதால் நிறையா போடுறதால ஒன்று குத்தலாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதால சரியாக மசியல. நீங்கள் நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்கப்பா. வாங்கப்பா, சிக்கன் செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு அந்த தண்ணியில் கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு இந்த வடிகட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு நான் வடைச்சட்டி வச்சுட்டேன்ப்பா. வடைச்சட்டி வந்து காஞ்சிடுச்சு. இந்த சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நான் செய்ய போகிறது குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து எனக்கு 3 கரண்டிக்கு கொஞ்சம் மிச்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காய வேணாம்ப்பா. கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப காஞ்சிச்சுன்னா அப்படியே கருகி போயிடும் சீக்கிரமாக. இதுமாரி சுமாராக கொஞ்சம் காஞ்சி இருந்ததால் அதில் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரியும் போது வாசனை வந்து சூப்பராக இருக்கும். எந்த சமையலுக்காக இருந்தாலும் சரி தான். ஃபஸ்ட்டு கடுகு போட்டோடனே 2வது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம்ப்பா. அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும் அதுக்கு. சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இருந்தாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் பாருங்க. இந்த பெரிய வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் வச்சுருந்தாலும் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் வச்சுருந்தாலும் போட்டுக்கோங்க, சரிங்களா? இதோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 3 அல்லது வரமிளகாய் வந்துட்டு வரமிளகாயை 2ஆக கிழித்து விரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் வந்து காரத்துக்காக போடுறேன். நீங்கள் காரம் வேண்டாம், அதிகம் வேண்டாம் அப்படின்னா வரமிளகாய் நீங்கள் போட தேவையில்லை. இதில் எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது இந்த வரமிளகாயோட டேஸ்ட்டும் இருக்குது, சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து பத்தலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னாவே எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சிரும். நான் வந்து இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், இன்னொரு கரண்டி போட்டுக்கிறேன்ப்பா. அனல் வந்து சிம்மில் வச்சுருக்கேன், இப்போதைக்கு நார்மலில் வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் கொட்டி எடுத்துக்கலாம்ப்பா. சிக்கன் கொட்டி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. கறி கொட்டி நல்லா கிளறி விட்டாச்சுப்பா. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கறியில் நல்லா உப்பு உரைக்கும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு இல்லை ஒரு அரைவாசி பதத்துக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கறியில் உப்பு ஏறணும் இல்லையா, அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. 1/2 கிலோ தான், அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் தண்ணியில் தான் நான் போட்டு அலசணும், அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் வாடை வரும், அதனால் அளவாக போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதிலே வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் சுண்ட எண்ணெய் வந்து நல்லா மேலே வரும். பார்த்திங்கன்னா சிக்கன்லேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் சமையலுக்கு எண்ணெய் கம்மியாக தான் போட சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த சிக்கன் வந்து எண்ணெயிலே வேகணுங்கிறதால நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து போட்டிருக்கோம். இந்த டைம் பார்த்துட்டு என்ன இது ஃபஸ்ட் டைம் இல்லையா, சின்ன பாப்பா சொல்லி தான் இந்த ரெசிபி நான் செய்கிறேன். செகண்ட் டைம் செய்யும்போது நார்மலாக ஆகிடும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்படின்றதால எனக்கு வந்து தெரியல, அவ்வளோவா தெரியல. அப்படிங்கிறத விட இப்படி தான் சரி, நமக்கு தெரியல அப்படின்னு எந்த ஒரு வேலையுமே சொல்லக்கூடாது. நாமளாக வந்து என்ன போடணும், என்ன செய்யணும், என்ன கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத நாமளே முயற்சி பண்ணிக்கணும். சின்ன பாப்பாவோட முடிவாக இருந்தால், அம்மா இந்த ரெசிபி போடுமா, தெரியாதவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குமா அந்த ரெசிபி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிங்க அவளுக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குதாம்மா. அவள் வேறு எப்படி செய்யணும் அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்குவோம். நீ வேறு ஞாபகப்படுத்திட்டியல, எனக்கு வேறு நாக்கு எச்சி ஊடுது அதை நினைக்கும் போதே அப்படிங்கிறேன்னா, அப்போ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இது ஃபஸ்ட்டு செஞ்சு சாப்பாட்டில் போட்டு எனக்கு சாப்பிட்ணும். அது ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த டேஸ்ட்லாம் வந்து நான் சாப்பிட்டதில்லை. புதுசாக ஒரு ரெசிபி செய்கிறேன் அப்படின்ட்டு கைவி ஊற்றாதீங்க, எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? நான் வந்து யாரையும் கம்பல்லாம் பண்ணல, பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நல்லவங்களுக்கு வந்து எந்த ஒரு இது சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டில் வீடியோ பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சா செய்வாங்க, இல்லைனா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. வேறு குறை சொல்கிறதுக்குனே சில ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் குறையெல்லாம் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போயிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்து தூவிக்கலாம்ப்பா. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தூவுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து மிக்சியில் அரைப்படாது, கொஞ்சமாக இருந்தா அப்படின்றதுக்காக கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே வணக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம்ப்பா.
போதும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா ரொம்ப காரமாக போயிடும் இல்லைங்களா. நான் வந்து கொஞ்சம் சேர்த்து தானே அரைச்சிருக்கேன். அதனால் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, காரம் இல்லை அப்படின்னா அந்த பொடியை போட்டுக்கலாம். காரம்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த பொடி தேவையில்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பொடி வந்து கொஞ்சம் ஸ்டாக்கில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக போயிடும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. வேலையே அதிகம் இல்லை. ஏன்னா இது வந்து வறுத்து அரைக்கிற நேரம் தான் வேலை. வறுத்து அரைச்சி ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகம் வேலையே இல்லை. இப்போ இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கலாம்ப்பா. நான் பார்த்துக்கிறேன். காரெல்லாம் போகுதுப்பா. அப்பா காரெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இதிலே போட்டுக்கலாம், ஃபுல்லாக போட்டுக்கிறேன் நான். சூப்பராக இருக்குது. ஆனால் சளிக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. இதை பார்க்கும்போதே தெரியுது. காரம் வந்து சாப்பிடும்போதே அப்படியே சளிக்கிலாம் கரைஞ்சி வந்துடும். அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா இதில் மிளகு நம்ம கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கிறோம் இல்லையா, அதனால் மிளகு இருக்கிறதால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேப்பா. இந்த வந்து எனக்கு வந்து உப்பு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வந்து உப்பு தண்ணியில் தானே போட்டிருந்தேன். அந்த ஞாபகம் இல்லாமல் நான் உப்பு வந்து கொஞ்சம் அதாக போட்டுட்டுனா கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து உப்பு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணிக்கிறேன். சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நாங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிறது இல்லை, அதனால் சாப்பாட்டு போடும்போது சரியாயிடும். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், போதும் அந்த அளவுக்கு. இந்த தண்ணியில் சிக்கன் நல்லா வேகட்டும். அடி பிடிக்காமல் அப்பப்போ கிளறிட்டுட்டே இருங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்குதுப்பா. உங்களுக்கு இதில் வந்து சிக்கன் பொடி சேர்க்குற மாதிரினா சேர்த்துக்கோங்க, சரிங்களா. காரம் பத்தலை, எங்களுக்கு வந்து சிக்கன் பொடி டேஸ்ட்டு வேணும் அப்படின்னு இருந்துச்சின்னா கொஞ்சமாக அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிக்கும் போது சிக்கன் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வேறு எந்த பொடியும் வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, குழம்புக்கு சாம்பாருக்குன்னு சொல்லிவிட்டு சாம்பார் தூள் போட்டுறாதீங்க. வீட்டில் நார்மலாக பொரியலுக்கெலாம் போடுற மிளகாத்தூள் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது இல்லை அப்படின்னா சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இது காரம் போதும், நான் எதுவும் கலக்கலை. சூப்பராக இருக்குது. வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே அப்படி சூப்பராக பக்காவாக இருக்குது. உடனே இந்த வீடியோ எடுத்துகிட்டு என் பொண்ணுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு வீடியோவுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்தா பாருங்கள், சிக்கன் சூப்பர். நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டுட்டுப்பா, அதுக்குள்ளே சிக்கன் வெந்து போயிடும். வாங்கப்பா, தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக வெந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் செமி கிரேவியாக வேணும்னு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிக்கன் பொடி அது மாதிரி உப்புலாம் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த தண்ணிலாம் ஊற்றி கொதிக்க வச்சு இல்லையா, அதில் வந்து உப்பு போயிடுச்சு. இப்போ வந்து இதில் உப்பு கம்மியாக தான் இருக்குது எனக்கு. அதுமாதிரி நீங்களும் வந்து மஞ்சத்தூளில் உப்பு எல்லாம் கலந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தீங்க, அதை வந்து அதில் போட்டு கழுவுறது ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் உப்பும் போட்டு சிக்கன் கழுவுறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி கழுவுனிங்கன்னா உப்பு பார்த்து போடுங்க. எனக்கே இன்றைக்கி தவறி நடந்துச்சு. நான் வீடியோ தவறாத உங்களுக்கு சொல்லுவேன், பார்த்து கம்மியாக போடுங்கப்பான்னு. இன்றைக்கி எனக்கேங்க. ஆனாலும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதில்ல, எனக்கு அந்த உப்பு நார்மல் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குப்பா. ஆனால் டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்குது. அது இட்லி தோசைலாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேப்பா, அவ்வளோதான். நல்லா கிளறிட்டு நல்லா அதான் சொன்னேன், கிரேவி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து செமி கிரேவியாக போதும் அது, சரிங்களா. ஓகே பாய், அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருப்பா. சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. கிராமத்து மாடல் சிக்கன் சுக்கா இல்லைங்களா. ஓகேப்பா, பாய்.